நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் சொல்றத தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கங்க. பிரெக்னண்டா இருக்கிறவங்க போன் மேரோ டொனேட் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு டெலிகேட் சிச்சுவேஷன்ல போன் மேரோ எக்ஸ்ட்ராக்ட் பண்றது பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. ஒருவேளை தெய்வ அதிசயமா குழந்தை பொழைச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ மென்டலி பிசிக்கலி சேலஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருத்தரை காப்பாத்துற முயற்சியில நீங்க இன்னொருத்தரை இழந்துருவீங்க. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு காக்கா. இன்னைக்கோ நாளைக்கோ. ஜீவிதா மேடம், நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. இன்னைக்கு சாப்பிட என்ன சமைக்கணும்? நீ பெரிய பொண்ணு தானே? அப்புறம் பெரிய பொண்ணுனா அம்மா மாதிரி இருக்கணும். மாலதி இப்பெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கா. எப்ப பார்த்தாலும் உடம்பு முடியாம இருக்கிறா. இன்னைக்கு நீ எனக்கு வாக்கு கொடு. மாலதியா என்னைக்குமே நீ நல்லபடியா பார்த்து பண்ணு. என்ன விஷயமா? இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்குப்பா. ரிஷிகேஷ்ல இருக்கிற எல்லாரும் எப்போ மாலதி குணமாவான்னு ஏக்கமா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நடக்கிறத பார்த்தா அப்பா எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம இதை அவங்க பாட்டிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்றது நல்லது. நீ சொல்றதும் உண்மைதாம்மா. ஆனா அவங்களுக்கு எப்படி இந்த கசப்பான உண்மையை சொல்றது? இப்ப உங்ககிட்ட இதை பத்தி சொல்றதுனால எந்த தீர்வும் கிடைக்க போறதில்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜீவிதா கிட்ட இதை பத்தி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அவகிட்ட பேசுறதுக்காக தான் நான் அவளை இங்க வர சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. தெரியுமா, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா ஜீவிதா. அம்மா ஜீவிதா, மாலதிக்கு இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நல்லதுதான் நடக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த விஷயத்தை உன் சித்தப்பா கிட்டையும் பாட்டி கிட்டையும் மறைக்கிறது தப்புன்னு நினைக்கிறேன். அவங்களும் மாலதியோட உடல்நிலையை பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தை நீ போன்ல அவங்க கிட்ட சொல்லிடு. சொல்லுங்க பாட்டி. ஜீவிதா, மாலதியோட ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? இல்ல பாட்டி, அதுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனையா? நீ என்ன சொல்ற ஜீவிதா? பாட்டி, அது கடைசி நேரத்துல தான் எங்களுக்கே தெரிய வந்தது. மாலதி டோனரோட பிளட் மாலதிக்கு சேரவே சேராதுன்னு. நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இது முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. ஒருவேளை கொஞ்சம் லேட்டா இருந்தா பாட்டி, அப்புறம் நமக்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும். இப்ப நம்ம என்னமா செய்யறது? மாலதிக்கு சரியாயிடும்ல? பாட்டி, நம்ம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி மாலதிக்கு புது டோனரை கண்டுபிடிக்கணும். இல்லனா மாலதியோட உயிர். பாட்டி, இத பத்தில நீங்க எந்த கவலையும் படாதீங்க. நான் மாலதி கூட இருக்கிற வரைக்கும் மாலதிக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி மாலதிக்கு கூடிய சீக்கிரம் புது டோனரை தேடி கண்டுபிடிக்கிறேன். அப்புறம்
ப்ளீஸ் பாட்டி, பெரிய பாட்டி கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லிடாதீங்க. அவங்களே உடம்பு முடியாம இருக்காங்க. இதுல மாலதி பத்தி வேற தெரிஞ்சதுன்னா அப்புறம் ப்ளீஸ் பாட்டி. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம், நீங்க ப்ளீஸ் மாலதிக்காக கங்கை நதிக்கு தினமும் போய் ஒரு விளக்கு ஏத்துங்க. அப்புறம் கங்கா மாதா கிட்ட மாலதிக்கு சீக்கிரமா குணமாகணும்னு நீங்க நல்ல வேண்டிக்கங்க பாட்டி. நிச்சயம் வேண்டிக்கிறேம்மா. நான் மாலதி கிட்ட போறேன் பாட்டி. நீங்க நீங்க உங்களோட உடம்பு நல்லா பாத்துக்கங்க. நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன் பாட்டி. சரிம்மா. நான் தூங்கும் போது கூட ஒரு காவலன் மாதிரி என் கூடவே இருப்பியா என்ன? மனசுல விஜய் நினைப்பா? இந்த காவலன் அசினை எப்பவும் தனியா விட மாட்டான். வாவ், இது சூப்பர் ஹிட் ஜோடில. ஆனா விஸ்வா, எல்லா படமும் 2.5 மணி நேரத்துல முடிஞ்சிரும்ல? அந்த மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளோட லவ் ஸ்டோரியும். நம்ம காதல் வந்து ஒரு நிமிஷமோ ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாசமோ கிடையாது, புரிஞ்சுக்க. சரி, ஆனா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். என்ன நடந்தாலும் நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன்னா நான் எப்பவும் உன் கூட தானே இருப்பேன். உன்னை விட்டு எப்படி என்னால பிரிய முடியும் விஸ்வா? ஆனா நான் அக்கா முன்னாடி எப்பவும் தைரியமா இருக்கிற மாதிரி நடிப்பேன். ஏன்னா என்னால அவ தைரியத்தை இழந்துடக்கூடாது. ஆனா என்ன நடந்தாலும் நம்ம கையில இருக்கிற ரேகை மாறி போயிடாதே. மாலதி, எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, நான் விருப்பப்பட்டா கூட என்னால எதுவும் செய்ய முடியல. ஒருவேளை என்னால முடியும்னா என் உயிரை கொடுத்தாவது உன்னை நான் காப்பாத்துவேன். ஆனா என்ன பண்றது, ஏன் போன் மேரோ உன் போன் மேரோ கூட மேட்ச் ஆகல. அந்த போன் மேரோவை எங்க இருந்து கொண்டு வரதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. டோனர் எப்ப கிடப்பாங்கன்னு தெரியல. ஆனா கடைசியில நல்லது மட்டும்தான் நடக்கும். உனக்கு டோனர் கிடைச்சு நீ சீக்கிரமாவே குணமாயிடுவ. உன்னை விட்டு எப்படி என்னால பிரிய முடியும் விஸ்வா? ஆனா நான் அக்கா முன்னாடி எப்பவும் தைரியமா இருக்கிற மாதிரி நடிப்பேன். ஏன்னா என்னால அவ தைரியத்தை இழந்துடக்கூடாது. ஆனா என்ன நடந்தாலும் நம்ம கையில இருக்கிற ரேகை மாறி போயிடாதே. உண்மை இதுதானே? ஜீவிதா, நீ பிரெக்னன்ட் டைம்ல எப்பவுமே இந்த பேபியை பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும். அப்பதான் நமக்கு பிறக்கிற குழந்தையும் இவ்வளவு அழகா பிறக்கும். மிஸ்ஸஸ் வினாய், நான் இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் மியூசிக் போட போறேன். ஒருவேளை உனக்கு வெஸ்டர்ன் மியூசிக் கேட்கணும்னு ஆசையா இருந்தா இதை நீ போட்டு கேட்கலாம். அதனால குழந்தையோட ஐக்யூ பவர் சூப்பரா இருக்குமா. அதனால நீ எப்பவுமே வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கை மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே, நல்லா கேளுங்க. மை ஜீனியஸ் மதர். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, பிரெக்னண்டா இருக்கிறவங்க போன் மேரோ டொனேட் பண்ண முடியாது. ஒருத்தரை காப்பாத்துற முயற்சியில நீங்க இன்னொருத்தரை இழக்க போறீங்க. உன்னோட குழந்தை பிறந்து நான் அதை கொஞ்சி ரொம்ப ஜாலியா அது கூட கண்டிப்பா விளையாடுவேன். அதுக்குள்ள எங்கேயும் போயிட மாட்டேங்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா அப்பா, எனக்குள்ள இருக்கிற வழிய
என்னால உங்ககிட்ட தான் பகிர்ந்துக்க முடியும். உங்ககிட்ட மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் என்ன முடிவு எடுக்கணும்? 2 பேரும் என்னோட பசங்க தான். ஒண்ணு எனக்குள்ளேயே இருக்கு, இன்னொன்னு எனக்கு எதிர்க்க இருக்கு. ஒரு தாய் கிட்ட வந்து 2 குழந்தைல ஒண்ணு மட்டும் தான் தேர்ந்தெடுக்கணும்னா எதை தேர்ந்தெடுப்பா? கடவுளே, நீங்களே சொல்லுங்க. உங்ககிட்டதான் எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கும்ல. ஒருவேளை நீங்க ஏன் இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருந்திருப்பீங்க? மேடம் 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 மாலதி மேடத்துக்கு என்னாச்சுன்னு பாருங்க. திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. விஸ்வாஸ் சார் உங்களை உடனே வர சொன்னாரு. மாலதி, மாலதி கண்ணு தர. மாலதி என்னாச்சு? மாலதி என்னாச்சுமா? விஸ்வா, விஸ்வா, மாலதிக்கு என்னாச்சு? விஸ்வா, மாலதி, மாலதி, மாலதி என்னாச்சு? என்னாச்சு? பாருங்க, மாலதி கண்ணை திறக்க மாட்டேங்கிறா. மாலதி, மாலதி, அம்மா மாலதி. பெரியம்மா பாருங்க, பெரியம்மா, மாலதி கண்ணை திறக்க மாட்டேங்கிறா. அம்மா டாக்டர் கூப்பிட்டீங்களா இல்லையா? கூப்பிட்டுருக்கோம் தாத்தா. எல்லாரும் வழி விடுங்க. டாக்டர் வாங்க. டாக்டர் ப்ளீஸ். சிஸ்டர், ஆக்சிஜன், கோ ஃபாஸ்ட். ஓகே சார். டாக்டர் மேரா, மாலதிக்கு என்னாச்சு? மாலதியோட ஆர்கன்ஸ் வர வர வீக் ஆயிட்டு இருக்கு. சுகர் லெவல்ஸ் கம்மி ஆயிட்டு இருக்கிறதால அவங்க மெதுவா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. கோமாவா? கோமா? பயப்படாதீங்க, இது நாம நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி கோமாலாம் ஒன்றும் கிடையாது. இது டயபெட்டிக் கோமான்னு சொல்லுவாங்க. எப்போ சுகர் லெவல் நார்மல் ஆகுதோ அப்போ அவங்க மயக்கம் தெளிஞ்சிடும். பட் இட்ஸ் நாட் a குட் திங். இது நிச்சயமா ரொம்ப வருத்தமான விஷயம்மா. நம்ம வீட்டில் யாருமே மாலதிக்கு டோனர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லவே இல்லையே. இல்லப்பா, இந்த விஷயத்தை நான் யாருக்குமே சொல்லல. உன்கிட்ட தான் சொல்றேன். மாலதிக்கு டோனர் கிடைக்கலன்னா அவளோட வாழ்க்கை அம்மா, நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? பேச்ச மாத்தாத. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். என்ன ஆச்சு என் பேத்திக்கு? என்ன நடக்க போகுது அவளுக்கு? ஒண்ணு இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இப்படி வாங்க, நீங்க வாங்க, இப்படி உட்காருங்க. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க அமைதியா இருங்க. மாலதிக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு உங்க யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. என்னோட பேத்தி
மாலத்தியோட ஆர்கன்ஸ் வர வர வீக் ஆயிட்டு சுகர் லெவல்ஸ் கம்மியாயிட்டு இருக்கிறதால அவங்க மெதுவா கோமா ஸ்டேஜ் போயிட்டு இருக்காங்க. பயப்படாதீங்க, இது நாம நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி கோமாலாம் ஒன்றும் கிடையாது. இது டயபெட்டிக் கோமான்னு சொல்லுவாங்க. எப்ப சுகர் லெவல் நார்மல் ஆகுதோ அப்ப அவங்க மயக்கம் தெரிஞ்சிடும். பட் இட்ஸ் நாட் a good thing. இப்ப வெறும் உன்னோட துணைதான் அவளுக்கு தேவை. ஜீவிதா, நான் ஒரு இன்டர்நேஷ்னல் போன் மேரோ டேட்டாபேஸ்க்கு கால் பண்ணேன். அவங்க காலையில் 10 மணிக்குள்ளே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ குறைஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு மேட்சிங் டோனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஒருவேளை மீதி உள்ள நாளும் இதே மாதிரி வேஸ்டா போயிடுச்சுன்னா? வினய், நம்மளால மாலத்தியை காப்பாற்ற முடியும். என்ன பேசிட்டு இருக்க ஜீவிதா? இவ்வளவு குறைஞ்ச நேரத்துல எப்படி நம்ம ஒரு டோனர் கண்டுபிடிக்கிறது? ஒரு வழி இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன வழின்னு சொல்லு. அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எதுவுமே எனக்கு புரியல. ஜீவிதா, பேசுறது கொஞ்சம் தெளிவா என்னன்னு சொல்லு. வினய், நான் இப்ப சொல்ல போறது கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தலை மேல ஈடி விழுந்த மாதிரி இருக்கும். அத கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன வெறுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. வாழ்க்கையில நீங்க என்ன மன்னிக்கவே மாட்டீங்க வினய். ஆனா மாலத்தி காப்பாத்துறதுக்காக ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு நான் இந்த தியாகத்தை பண்ணியே தான் ஆகணும். ஜீவிதா, நீ புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? என்ன தியாகம் பண்ணும்? வினய், என்னோட போன் மேரோ மாலத்தி உடம்புக்கு கரெக்டா மேட்ச் ஆகும். பர்ஃபெக்ட் 6 out of 6. இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்டான மேட்ச் இப்ப அவளுக்கு கண்டிப்பா தேவை வினய். இங்க வா ஜீவிதா, எனக்கும் நல்லா தெரியும். ஆனா நீ பிரெக்னெண்டா இருக்க. உனக்கே தெரியும்ல. டாக்டர் மேரா உங்ககிட்ட என்ன சொன்னாரு? நான் மாலத்தியோட டோனர் ஆக முடியாதுன்னு சொன்னாரு. எக்ஸாக்ட்லி. ஆனா ஒண்ணு, என்னன்னு சொல்லு. நான் மாலத்திக்கு டோனர் ஆக முடியும். ஒருவேளை நான் என்னோட குழந்தைய அபார்ஷன் பண்ணா